Taste the Daily. தமிழக மக்களை கடனாளிகள் ஆக்கியதுதான் திமுகவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் கேட் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில கடன் வாங்குனீங்க, நாங்க வந்தா கடன் வாங்க மாட்டோம், அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைப்போம், அந்த நிபுணர் குழு அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தும், எப்படி செலவு பண்ணலான்னு ஆலோசனை வழங்கினாங்க. அந்த குழு போட்ட உடனே 4,38,000 கோடி கடன் வாங்குறதுக்கு அந்த குழு போட்டிருக்காரு. கடனை கட்டுறதுக்கு இல்ல. அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு? இருக்கிற கடனை கட்டி வருவாயை பெருக்கி அதை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னார். அதுக்கு மாறா இவர்கள் நிபுணர் குழு அமைச்சதையும் 4,38,000 கோடி கடன் வாங்கி கடனால் ஆக்கிட்டு தான் மிச்சம். திமுக ஆட்சியில் கேவலமான ஆட்சி, கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி. பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியரும் நான் சொல்ல, ஏன்னா ஆசிரியர் தெய்வத்துக்கு சமம். ஏன்னா நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஆசிரியர் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் திட்டமிட்டு தவறான செயலில் ஈடுபட்ட காரணத்தினால பள்ளிக்கு சிறுமி அனுப்புதே இன்றைக்கு அஞ்சுகிறார்கள் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு திமுக ஆட்சி வந்திருக்குது. பாட்டி பாவம் என்ன செய்யறது? கஞ்சா போதை, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதை ஆசாமி என்ன செய்யனே தெரியல. நான் கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்பே திமுக ஆட்சி ஏற்பட்டு 1 வருஷத்திலேயே கஞ்சா விற்பனை அதிகமாயிட்டது, கட்டுப்படுத்துக்கு தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன், ஊடக செய்தியில நான் பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன், கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன? எங்க பார்த்தாலும் கஞ்சா ஆசாமி, கொள்ளை கொள்ளை திருட்டு வழிப்பறை பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, ஸ்டாலினே சொல்றார், போதையின் பாதியில் செல்லாதீர்கள். எப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகு, அவன் எல்லாம் கெட்டு குட்டிச்சவரான பிறகு, அவன் சீரழிஞ்ச பிறகு, இப்போதான் நானும் அதை தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எடப்பா, உங்களோட ஆட்சி கொடுத்துட்டு மக்கள் படுற பாடு கொஞ்ச நெஞ்ச பாடா? இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதோட கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினார். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாளா குறைஞ்சு போச்சு. 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் ஆயிட்டுது. 150 நாள் ஆகாட்டி போகுது. 100 நாள் வேலை கொடுத்தாவே மக்கள் சந்தோஷமா இருப்போம். அதுவும் போச்சு. ரேஷன் கடையில் திமுக ஆட்சிக்கு வந்தா 1 கிலோ சர்க்கரைக்கு கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க. 2 கிலோ கொடுக்குறாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? எல்லாம் ஏமாற்று வேலை. 525 அறிப்பு புத்தகம் மாதிரி வெளியிட்டார், எதையுமே நிறைவேற்றல. அத்தனையும் பொய். ஒன்னே ஒன்னு செஞ்சிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார்.